குரு ஆஸ்ட்ரேலிய நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 12 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூலை 18 2026 சனிக்கிழமை வரை கடகராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இது கடகராசிக்கான இது பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் 30% பலன் தான் வெளிப்படும். முழுமையான பலன் வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் தெரிய வரும். உங்களுடைய ஜாதக பலன் முழுமையாக தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்கான கடகராசிக்கான வார பலன் வந்து எது போல இருக்கும் என்றால், இந்த காணொலி வந்து முழுதா பாருங்க. ஏன்னா கடகராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரம் தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். அது இல்லாமல் இந்த வாரத்துல மிக முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களையும் கிழமைகளையும் குறிப்பிடுகின்றேன். மற்றும் ஆன்மீக பரிகாரம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை இதையும் தெரிவிக்கின்றேன். காணொலி வந்து வீடியோ வந்து முழுசா பாருங்க. இந்த வாரத்துல வந்து உங்களுடைய சிந்தனை வந்து மிக உயர்வாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து நீங்க ஆலோசனை சொல்ற, அறிவுரை சொல்ற நிலையில தான் இருப்பீங்க. ரெண்டாவது, இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது பிடியில எல்லா கிரகங்களும் அடிப்பட்டதுனால இது பூர்ண கால சர்ப்ப தோஷம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா ராகுல இருந்து கேதுக்குள்ள, அதாவது தலையிலிருந்து, பாம்பு தலையிலிருந்து வால் நோக்கி எல்லா கிரகங்களும் செல்றதுனால பூர்ண கால சர்ப்ப தோஷம் என்று அழைப்பார்கள். இதுல உங்களுடைய கடகராசியிலிருந்து 8ஆம் இடம் பார்க்கும்போது ராகு வந்து அஷ்டமத்து ராகுவா இருக்கிறதுனால கால கோடகை கால சர்ப்ப தோஷம் என்று பெயரிட்டு அழைப்பார்கள். இதனால என்னன்னா, 8ல ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் நஷ்டம், சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது, மரபு வழி சொத்து சார்ந்த பிரச்சனை இதுதான் ஏற்படும். இது கூட பெருசா உண்டாகாது. ஏனென்றால் குரு வந்து உங்க வீட்டிலேயே உச்சமாக இருக்கிறதுனால, ரெண்டாவது வந்து சூரியனும் வந்து 17ஆம் தேதி மேல வர்றதுனால ரொம்ப இதுவா பிரச்சனை இல்லாத எதையும் சமாளிக்கிற ஆற்றல் கொண்டுதான் இருக்கும். இருந்த விஷயங்கள் வந்து காலதாமம் தடை கொண்டுதான் நகரும். ரெண்டாவது வார தொடக்க நாள்ல மட்டும் இது இருக்கும். அப்புறம் 15, 16 தேதியெல்லாம் உங்களுக்கு வளர்பிறை தொடங்கி 14ஆம் தேதி அமாவாசை, அதுக்கப்புறம் வந்து வளர்பிறை காலத்தினால உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் வந்து மன ரீதியான உங்களை வந்து வலிமைப்படுத்துவதாக இருக்கும். இந்த அடிப்படையில உங்க ராசியில வந்து உச்சகுரு இருக்கு. 17ஆம் தேதியெல்லாம் வந்து சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து உங்க ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு வந்துடும். உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரனுடன் கேது சிம்மத்துல இருக்கின்றது. 8ல வந்து அஷ்டமத்து ராகுவா இருக்கின்றது. 9ல வந்து பாக்கியஸ்தானத்துல வந்து சனி இருக்கின்றது. 11ஆம் இடத்துல வந்து தனஸ்தானத்துல வந்து செவ்வாய் இருக்கின்றது. 12ல வந்து அயன பயண ஸ்தானத்துல வந்து மிதுனத்துல புதனும் கூட வந்து 16ஆம் தேதி வரைக்கும் வந்து சூரியனும் இருக்கும். இதுதான் வந்து இந்த வாரத்துல இருக்க கிரக நிலை. இது 14ஆம் தேதி அப்புறம் வந்து தேய்பிறை முடிஞ்சு வளர்பிறை ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு இந்த அஷ்டம சனி, இந்த 7வது வருட சனிலாம் கிடையாது. அஷ்டம சனிலாம் எப்படி கடந்த வருடங்களை எவ்வளவு பாதிக்கப்பட்டது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ வந்து சனி வந்து உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தையோட சில கருத்து வேறுபாடு தான் உண்டாகும். பெரிதளவுக்கு இருக்காது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல தான் சில தாமதங்கள் ஏற்படலாம். இருந்து வந்து உச்ச குரு வந்து 9ஆம் பார்வையாக அந்த சனியை பார்ப்பதனால அது கூட பெருசா பாதிப்பு உண்டாக்காது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. சனி மேலேயும் அது தான் இன்னும் அந்த நன்மையை தான் ஏற்படுத்துவோம். அது 10 நாள் கழிச்சு வாங்க தரேன்னு சொல்றவங்க 2ஆவது நாள்லயே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். அது போலதான் குரு பார்வை சீக்கிரமா நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய இடப்பெயர்வு கொண்டுதான், ஒவ்வொரு வீடு இடப்பெயர்வு கொண்டுதான் இந்த வாரத்துக்கான பலன் ஏற்படுது. ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திரன் வந்து ரிஷபத்துல வந்து இதோட செவ்வாயோட இணைகின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரத்துல இணைகிறதுனால, செவ்வாயும் வந்து உங்களுக்கு இதான் நட்பு இதுவா இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் துறை சார்ந்தவங்க, சிவில் சர்வீஸ்ல போலீஸ், ராணுவத்துறை சார்ந்தவங்க, மருத்துவத்தை, அறுவை சிகிச்சை உள்ளவங்க, விளையாட்டுத்துறை உள்ளவங்க, கட்டிட தொழில், சிவில் சர்வீஸ், சிவில் இன்ஜினியர், ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு விதமான அன்றைய பொழுது வந்து சிறப்புடையதா இருக்கும். மனம் வந்து புதிய வேகம், உற்சாகம் கொண்டு செயல்படும். தேய்பிரியா இருந்தாலும் அது நட்பு கிரகத்தோட செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் இருப்பதனால வேகம், ஆற்றல் கொண்டு செயல்படும். அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் போதையும் மட்டும் அது சார்ந்த திட்டங்கள் மட்டும் போட்டு ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா சனி வந்து 3ஆம் பார்வையாக செவ்வாயம் பார்ப்பது அது ஒரு விதமான விஷயங்களை வந்து கொஞ்சம் காலதாமதம் படுத்தும். செவ்வாயோட சந்திரன் இணைவது வந்து ஒரு விதமான சந்திர மங்கள யோகம் என்று சொல்லுவாங்க. அது வளர்பிறையா இருந்தால் நல்லா எடுத்து கொடுக்கும். தேய்பிறையா இருந்தால விஷயங்கள் வந்து கொஞ்சம் தலை தாமதம் கொண்டுதான் நடக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர், வழி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு அனுசரணையாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி 14ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மிதுனத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. ஆல்ரெடி வந்து மிதுனத்துல 12ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனை இருக்கிறது வந்து புத ஆதித்ய யோகம் கொண்டு உள்ளது. இருந்த அந்த புதன் ஆதித்ய யோகம் வந்து சூரியனால அஸ்தங்கம் ஆனதுனால புதனுடைய செயல்பாடு பெரிதாக ரியாக்ட் ஆகாது. ஆனா நட்பு வீட்டில் இருக்கிறதுனால சந்திரன் சூரியனுடைய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கியமா வந்து ஆளுமையில உங்களுக்கு கோபம் அதிகமா வந்து அது சார்ந்த விரயங்கள் உண்டாகதா இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதா இருக்கும். தந்தை வழி உறவுல வந்து ஒரு விதமான சுமூகமான நிலை இருக்காது. இருந்தாலும் பெரிதாக பாதிப்பு உண்டாகாது. அதே மாமனார் வீட்டு வழிகளையும் அதே தான். ஏன்னா அது புதனும் அஸ்தங்கம் ஆயிடுது, அது சொந்த வீட்லயே அஸ்தங்கம். இந்த அடிப்படையில ஜூலை 13ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல சந்திரன் அமர்ந்ததுனால 12 அமர்றதுனால
கண்டிப்பா சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எதனா ஒண்ணு நடந்தேறுவதா இருக்கும். ராகுடைய அஷ்டமத்து ராகு, தந்தை மரபு வழி பூர்வீக சொத்து சார்ந்த தடை தாமதம் அது சார்ந்த விஷயங்கள். முக்கியமா அன்றைய பொழுது வந்து கொஞ்சம் தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். 8ல ராகு இருக்கிறது, நட்பு வீட்டுல மறைவுல தான் இருக்கின்றது. இருந்தும் வந்து அந்த பூர்ண காலசர்ப்ப தோஷம் கொண்டு இருக்கிறதுனால இது சார்ந்த தோல்விகள், அதிர்ஷ்ட குறைவு இதெல்லாம் ஏற்படுவதா இருக்கும். அதை நீங்க நன்மையா செய்யற விஷயங்கள் வந்து பிறருக்கு வந்து அவர்கள் அதை கெடுதலாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த 13ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்துல சந்திரன் அமரும் போது இது மாதிரி சூழல் ஏற்படும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை, அப்ப வந்து புனர்பூச நட்சத்திரத்துல சந்திரன் அமையும் போது உங்க வீட்லயே வந்து குரு இருக்கிறதுனால குருவின் ஆற்றல் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சூழல்லாம் வந்து மாற்றி அமைக்கும். குரு உங்களுடைய பிரச்சனைகளை தாங்கி, ஜென்ம குரு வீட்டுல இருக்கிறது பிரச்சனை தான், இருந்தும் வந்து அது உச்ச குரு இருக்கிறதுனால போதி மட்டும் பிரச்சனை இருக்காதுதான் என்று நினைக்கலாம். ஏன்னா 14ஆம் தேதி 13, 14 சூரியனோட இருக்கிறதுனால ஒரு விதமான தேய்பிறை சந்திர காலம், அமாவாசை சூழல், புதனம் வந்து அஸ்தங்கம் ஆகிவிட்டது. அதனால நைட்ல தூக்கம் வராது, தேவையில்லாத அலைச்சல், மருத்துவ சார்ந்த செலவுகள், சுப விரயங்கள்லாம் ஏற்படுவதாக இருக்கும். இதெல்லாம் கவனத்தில் கொண்டு பிரச்சனை பெருசாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதனுக்கு வந்து சந்திரனை பிடிக்காது, சந்திரனுக்கு புதனை பிடிக்கும். இப்படி 3 கிரகங்கள் வந்து அன்றைய 3 நாள் ஏற்படுறதுனால 12, 13, 14 நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வளர்ப்பு தொடங்கிறது 15ஆம் தேதி. உங்க ராசிக்கே வந்து சந்திரன் வந்து ஆட்சியாக வர்றதுனால உங்க வீட்லயே வந்து ஜென்ம குரு இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் என்று சொல்லுவாங்க. புதனும் சூரியனை வந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்வது போல குருவும் வந்து சந்திரனை வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க ஜென்ம ராசிலேயே உங்க வீட்டின் ராசிநாதன் சந்திரனே வந்து வளர்ப்பெரியாக அமர்றதால 15, 16 தேதியில உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். அது கஜகேசரி யோகத்துல வந்து புனிதமான கஜகேசரி யோகம் என்று சொல்லலாம். சூப்பர் கஜகேசரி யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதனால உங்களோட மன ரீதியான வலிமை, ஆளுமை திறன், முகத்துல ஒரு தெளிவு இருக்கும், குணத்திலயும் வந்து அது பிரகாசிக்கதா இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடிக்கிற தனம், அசத்திய துணிச்சல் இதெல்லாமே ஏற்படும். அது முதல்ல பூச நட்சத்திரத்துல, புனர்பூச நட்சத்திரம் வரும்போது அதோட எஃபெக்ட் தெரியும். அண்ட் தென் வந்து பூச நட்சத்திரத்துல இருக்கும்போது அது சனியுடைய நட்சத்திரம். சனி உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடம் இருக்கிறதுனால குருவும் அது பார்ப்பதனால தந்தை வழி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கும். அன்றைய நாள் அவர்கள் சார்ந்த அறிவுரை ஆலோசனை கிடைக்கும். அது வந்து அவங்க மூலியமா உங்களுக்கு ஏற்படுற லாபம் கூட உடனே கிடைக்காது, கொஞ்சம் தாமதம் கொண்டுதான் கிடைக்கும். ஆனா வந்து உங்களுக்கு சிறப்புடைய நாட்களாக தான் இருக்கும் 15, 16. அதுக்கப்புறம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திரன் 16ஆம் தேதிலாம் இடப்பெயர்வு ஏற்படும் போது புதன் அது சூரியனோட அஸ்தங்கம் ஆனதுனால 12ல இருக்கிறதுனால அந்த தொலை தொடர்பான விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தடை தாமதம் கொண்டுதான் நடக்கும். சில நேரத்துல தோல்வி நஷ்டமும் உண்டாகலாம். பணம் பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். கோபத்தை உண்டாக்குறதா இருக்கும். இருந்து வந்து உச்சகுரு வந்து தாக்கம் வந்து அது பெரிதளவுக்கு கொடுக்காது. இருந்து சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை 17, 18 தேதி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து சந்திரன் வந்து இடப்பெயர்வு ஏற்படுகிறது. சிம்மத்து ஆல்ரெடி வந்து சுக்கிரனுடன் கேதுவும் இணைஞ்சு இருக்கிறதுனால வளர்பிறை சந்திரனை வந்து அதோட சேர்றதுனால முதல்ல வந்து மக நட்சத்திரம், கேது நட்சத்திரம் தான் உட்காருது. உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடம் இருக்கிறதுனால குடும்பத்துல தனம், குடும்ப வாக்குஸ்தானத்துல அமர்றதுனால கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சந்திரனுக்கு வந்து கேதுவும் சுக்கிரனும் ஒரு வித பகைதான். ஆனா ராகு போல பெரும் பகை கிடையாது. இருந்து வந்த ஒரு கிரகண தோஷம் தான் அது. கேதுவோட ஒளி கிரகங்கள் இணையும் போது அது குடும்பம் சார்ந்த கலச சுக்கிரனை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் கான்ஃபிளிக் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனா ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அதிகரிக்கும். ஒரு விதமான பட்டற்ற நிலை இருக்கும். மனம் வந்து ஒரு விதமான தனிமையை விரும்பும். ஆன்மீக சார்ந்த விஷயங்களை மனம் நாடி செல்லும். அந்த 17ஆம் தேதி குடும்பத்துல இருக்கீங்களா கொஞ்சம் இணக்கமா பழகிக் கொள்ளுங்கள். அது வெள்ளிக்கிழமை. அப்புறம் சனிக்கிழமைலாம் பாத்தீங்கன்னா அது வந்து பூர நட்சத்திரம் இணையும் போது ரொம்ப அதுக்கு முன்னாடி இருந்த அந்த விலகி இருக்க சூழலாம் மாறி ஒரு சந்தோஷம், குடும்பத்துல மகிழ்ச்சி, ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுல, இசை, பாடல், இசை, நடனம், கலைத்துறை இருக்குங்களா ரொம்ப ஒரு விதமான சிறப்புற்று இருக்கும். இருந்து அங்கேயும் ஒரு விதமான தனிமையான போக்கு இருக்கும். அது என்னன்னா அது கேதுவும் கூட இருக்கிறதுனால. சிம்மத்தின் ஆட்சி நாதனம் வந்து 15ஆம் தேதி 17ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து விடுகிறது 12ஆம் வீட்டுல. அதனால இந்த தனிமையில யாருன்னா உங்களை வந்து புறாண்டி விட்டாங்கன்னா உங்களுக்கு கோபத்தை தான் உண்டாக்கி இருக்கும். அது வந்து பெரிதளவுக்கு கெடுதல் இருக்காது, ஏன்னா கூட குரு இருக்கிறதுனால. அதனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்ததா இருக்கும் அந்த நாட்கள்ல. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு அந்த நாட்டம் தானாவே ஏறும். அதனால 15, 16 உங்களுக்கு சிறப்புடைய நாட்களாக இருக்கின்றது. 16, 17 ஓகே. இதுல 12, 13, 14 மட்டும் கொஞ்சம் கவனப்பட இருங்கள். தொழில் நிலையில, வேலை நிலையில பாத்தீங்கன்னா உங்களோட திறமை வந்து அங்கீகரிக்கப்படுறதா இருக்கும். வியாபாரத்துல ஒரு புதிய முதலீடுலாம் தாராளமா செய்யலாம். செவ்வாய் வந்து 11ல இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட், இந்த கட்டிடத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு இது மாதிரி லாபம் கொடுக்கறதா இருக்கும். பொருளாதார நிலையிலேயே வந்து ஏற்ற முடியதாக தான் இருக்கும். செலவுகளுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு செய்யுங்க. சேமிப்புல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துங்கள். பெரிய அளவுல முதலீடுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள்.
2ல சூரியன் இருக்கிறதுனால பணப்பழக்கம் தாராளமா ஏற்படும். குடும்பத்துல நீண்ட நாளா இருந்த சுபகாரியங்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தை, திருமண வளைகாப்பு போன்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு கை கூடுவதா இருக்கும். 2ல வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ல கேது இருக்கிறதுனால போதி மட்டும் வந்து குடும்ப உறுப்பினர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகள் சார்ந்த உறவுகளை வந்து உங்களுக்கு சிறப்பு பெருமை சேர்ப்பதாக இருக்கும். உங்க ராசிக்கு வந்து 17ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால அரசு வழி சார்ந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகம், இழுபறியில உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக ஏற்படும். தடை தாமதங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி உங்களுக்கு ஃபேவரலா ஏற்படும். இந்த அடிப்படையில கடகராசிக்கு புனர்பூசம், பூசம், ஆயில் என்ற 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த புனர்பூசம் நட்சத்திரம் பார்க்கும்போது உங்க ராசி நாதனே வந்து உங்க நட்சத்திர நாதனே வந்து அந்த வீட்டுல கடகத்துல வந்து உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப 2 நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரலா இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் மொத்தம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 14ஆம் தேதியும் நான் வந்து 17ஆம் தேதி, இந்த 3 நாள் ரொம்ப கவனமா இருக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. முக்கியமா வந்து ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வாகனங்கள்லாம் எடுக்காத, தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. அதுவே 14ஆம் தேதியும் வந்து உடல் அளவுல மன அளவுல ஒரு விதமான சோர்வை உணர்வீங்க. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா வதப்படுறதா இருக்கும். ஏதோ விதத்துல மனம் வந்து தோய்வு, ரொம்ப சலிப்பு இது ஏற்படுறதா இருக்கும். அது போதி மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நாட்கள் எச்சரியா இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா சனி அம்ச பொருந்திய நட்சத்திரம். அது குரு வந்து சனி வந்து பார்ப்பதுனால அது உங்க வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அது லாப சனியா இருக்கிறதுனால ஒரு வித நன்மை தான். தந்தை வழி சார்ந்த உறவுகளாக உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். தொழில இருந்த முட்டுக்கடல விலகி ஒரு புதிய உயரத்தை எட்டுவீர்கள். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள்லாம் கிழமைகள் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப கவனமா இருங்க. வாகனங்களை செல்லும் போது கவனமா செல்லுங்கள். தொலைதூர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி அது உடல் அளவு மனதளவுல கொஞ்சம் உடல் வருத்தப்படுறதா இருக்கும். போதி மட்டும் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் ஜாமீன் கழுதுகள்லாம் போட வேண்டாம். 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்து ஏதோ விதத்துல மன அளவில் உடல் அளவு வதப்படுறதா இருக்கும். அது என்னன்ட்டு தவிர்த்து கொள்ளுங்க. அலைச்சல், தூக்கம் இல்லாது ஏதோ ஒன்று மந்தத்தனம் இருக்கும். இந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 3, 9. வார அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, பியூர் வெள்ளை, மஞ்சள், இது நல்லா இருக்கும். அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கு. இது பொதுவாக கடகராசிக்கு சொல்லப்பட்டது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டதுல நீங்க கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 நட்சத்திரம் பொதுவாக வந்து புதன்கிழமை நல்லா இருக்கு. ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு வணங்கலாம். கொண்டக்கிழமை சாத்தி வரும். இந்த ராகு கேது, இந்த காலசர்ப்ப தோஷத்தை இது பண்றதுக்கு வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனுக்கு வழிபடுவது நல்லது. உங்களால் முடிந்த மாற்றுத்திறனாளிகள், வயதான முதியவர்களுக்கு அன்னதானம் போடுவது சிறப்பாக இருக்கும். அதனால் கடகராசிகள் தங்கள் வாழ்வில் இந்த வாரத்தில் அனைத்து வளங்கள் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்பு உறவு வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.